ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எனது பால் பாத்திரத்தை வச்சு இவ்வளோ காசு மிச்சம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம விளக்குக்கெலாம் குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கிறப்போ இந்த மஞ்சள் தூளை நம்ம எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மிச்சமாகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மிச்சமான மஞ்சள் தூளை அப்படியே வச்சுருவோம், வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மிச்சமான மஞ்சள் தூளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 2 நாள் இல்லை 1 வீக் கூட ஆகிடுச்சு இந்த மஞ்சள் தூள்னா அது காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிட்ருக்கோங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம வாசப்படிக்கெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் உங்களுக்கு நல்ல ப்ரைட் எல்லோவாக வேணும் அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை சாறு விட்டு நல்லா நீங்கள் அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெலாம் விடாமல் இந்த மாதிரி எலுமிச்சை சார்லேயே நீங்கள் அந்த மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குமோ எல்லோ கலரில் அந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் விட்டுட்டு நல்லா நீங்கள் அந்த மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம கரைச்ச மாதிரியே இருக்கும் மஞ்சள். இதை நீங்கள் விளக்குக்கு வைக்கணும்னு இல்லைங்க, நீங்கள் வாசப்படி கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிச்சமாகிடுச்சு மஞ்சள் தூள் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி மஞ்சள் தூளில் எலுமிச்சை பழம் ஒரு அரை பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக நீங்கள் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லோ கலராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பால்லாம் காய்ச்சிட்டோன்னா அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பால் பாத்திரத்தை இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலாடை அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம வாஷ் பண்ணுறப்போ கீழே தான் ஊற்றுவோம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஓரங்கள் இருக்கிற அந்த பாலாடியை கையிலேயே நீங்கள் எடுத்திங்கனாலே வருங்க. இதை எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் யாருமே நம்ம ஸ்கின்னை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது, நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாலாடையை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குங்க. நம்ம பார்லர்லாம் போக கூட டைம் இருக்காது. ஸோ டெய்லி நம்ம பால் காய்ச்சுவோம், அதனால் நம்ம வாஷ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தோன்னா ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம க்ரீமு அது இதுன்னு வாங்கி காசும் செலவு பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளாக நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், காசும் நிறைய மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு இல்லை வறுவலுக்கெலாம் வேக வச்சு தோல் உரிப்போம் இல்லைங்களா. ஸோ தோல் உரிக்கிறது ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்குங்க. நம்ம ஒவ்வொன்றா தோலை கஷ்டப்பட்டு உரிக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய இந்த மாதிரி காய் இருக்கிறப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க, 2 அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கனால அந்த தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ கிழங்கு இருந்தாலும் ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் நிறைய இருக்குங்க. மஞ்சள் பை, ஷாப்பிங் பேக்லாம் இந்த மாதிரி துணிப்பை நிறையா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேனை ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் இருந்தால் ஒன்றால் பெருசாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபேனுடைய ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த ஷாப்பிங் பேக்கை விட்டுட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அந்த அழுக்கெல்லாம் வந்துடுங்க. கீழெல்லாம் டஸ்ட் ஆகாமல் அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த பேக்லேயே கலெக்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கீழெல்லாம் நம்ம தொடச்சி விட்டோம், தொடப்பெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது இல்லை ப்ரஷில் க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டெல்லாம் கீழே வந்துடும். மறுபடியும் கீழே வேறு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும். சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கைக்குள்ளே விட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். மழை காலங்களில் வெங்காயம்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேயில் கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வெங்காயத்தை போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் கூட மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் அழுகி போயிருந்தாலும் தெரியாது, சீக்கிரம் அழுகிடும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அழுகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேயில் போட்டுட்டு நல்லா ஆற வச்ச மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா காத்தோட்டமான பகுதியில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறதுனால ஈரப்பதம் இருந்தாலும் அப்சர்வ் ஆகிடும். ஸோ டெய்லி ஏதாச்சும் வெங்காயம் அழுகி போயிருக்கானோ செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கொசுலாம் அதில் உட்காரும். ஸோ டெய்லி அழுகி போனவங்க ஏதாச்சும் இருந்தால் செக் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.